ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இந்த ஃபால்ஸா செடி வச்சோம். அது வந்து இப்போ காய் கொடுக்குது பாருங்கள். இப்போ ஜூம் பண்ணி காட்டேன். எல்லாம் மரமாக பெருசாகிடுச்சு. இந்த வருஷம்தான் காய் கொடுக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் மரம் ஃபுல்லாக கொத்து கொத்தாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் ஐ மீன் கூகுளில் பாருங்கள் ஃபால்ஸா பழம் எப்படி இருக்கும்னு. ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகணும். பெருசாகிடுச்சுன்னா ரெட் கலரில் வரும். அதுக்கப்புறம் பிளாக் கலரில் மாறினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக அப்படியே கொத்தாக காய்ச்சிருக்கு. பட்டு மாடியிலேருந்து என்னால் இவ்வளோ தான் ஜூம் பண்ணி காட்ட முடியுது. ஒரு கிளை தான் தெரியுது. இது பக்கத்துலேயே வந்து ரெட் நெல்லியும் மரம் காய் கொடுத்துருக்கு. ரெட் நெல்லிக்கு தனியாக போட்டிருக்கிறேன் நான். பட்டு ஒரு கிளை தான் என்னால் காட்ட முடியுது. ஏன்னா இது வந்து அடர்ந்த காடு மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்படி இருக்குது. ஸோ இந்த காயை நான் எடுக்கணுன்னா மரத்து மேலே ஏறணும். இது எனக்கு இவ்வளோ காய் இருக்குது. ஒரு கிளையில் தான் என்னால் காட்ட முடியுது இப்போதைக்கு. இந்த இங்கே கொண்டு காய்ச்சிருக்கு. இந்த கிளையில் பாருங்கள். இந்த கிளையில் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபால்ஸா தான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபால்ஸா ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் ரெட்டாக மாறும். ரெட்டாக மாறிட்டு அப்படியே பிளாக் ஆகிடும். ஆனால் ஏற்கனவே ஒரு 4 பழம் சாப்பிட்ருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.